ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, நேற்றைக்கு போட்ட அந்த ஒரு பதிவில் ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு அந்த கமெண்ட் பாக்ஸில், சாய் பக்தனா உண்மையான பக்தனா இருக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு அன்பர். இன்னைக்கு பாபாவுடைய பக்தனா இருக்கிறது எது அப்படின்னா, காலையில் எழுந்ததும் கோயிலுக்கு போகிறது இல்லை. காலையில் எழுந்ததும் என்ன ஆகணும்னா, மனசு கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். நேற்று நடந்த சண்டையை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு அதை நினைக்கக்கூடாது. அதுவே முதல் பக்தி. இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகுது, டிராஃபிக் ஜாம் ஆகுது. அப்போ தான் பாபா நம்மளை டெஸ்ட் பண்ணுறார். திட்டுறோமா இல்லை அமைதியாக இருக்கிறோமா? அங்கே ஜெயிச்சா அந்த நாளே ஜெயிச்ச மாதிரி தான். ஆஃபீஸில் ஒருத்தர் தேவையில்லாமல் கடுப்பாக்குவார். அவனை திரும்ப திரும்ப குத்துறதா இல்லை விட்டுறதா, அது ஒரு நொடியில் தான், அந்த நொடியில் தான் பாபா பக்தி முடிவுக்கு வருது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மனசு சோர்ந்து போயிருக்கும். யாராவது சின்ன சின்ன விஷயத்துக்காக கேள்வி கேட்பாங்க. அப்போ கத்துறதா இல்லை மெதுவாக பேசுகிறதா, அந்த இடத்துல தான் பாபா நம்ம கூட நிற்கிறாரு, நம்மளை செக் பண்ணுறாரு. அப்புறம் காசு பிரச்சனை இருக்கும். ரொம்ப பேர் இருக்கிறாங்க சாய் பக்தனாக இருந்தும் அந்த இஎம்ஐ இருக்கு இல்லையா, அந்த இஎம்ஐ அதை தூக்க முடியாமல் தவிக்கிறாங்க. அதில் பாபா கேட்குறது என்னன்னா, பணம் இல்லையா இல்லை நம்பிக்கை போயிடுச்சா? பணம் இல்லாதது தோல்வி இல்லை, நம்பிக்கை போனது தான் தோல்வி. இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பேர் பாபா பேரை சொல்கிறாங்க, ஆனால் பாபா மாதிரி நடக்க மறந்துடுறாங்க. பாபா எப்பவுமே சிம்பிள் தானே, இல்லைங்களா? கோபம் இல்லை, அகந்தை இல்லை, யாரையும் கீழே பார்க்கல. அந்த சிம்பிள், அந்த டவுன் டு எர்த்து தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அது இருந்தால் மட்டும் போதும். பாபாவுடைய தகுதி, பாபாவுடைய பிள்ளைக்கு தகுதி. இன்றைக்கி பாபாவுடைய பக்தி பெரிய பூஜை இல்லை, பெரிய விரதம் இல்லை. ஒருத்தரை திட்டாமல் இருந்த அந்த நாள் போதும், ஒருத்தரை அவமானப்படுத்தாமல் இருந்த அந்த நாள் போதும், 1 மணி நேரம் போதும். அதுவே பாபாவுக்கு பெரிய காணிக்கை. இன்னைக்கு மனசு உடையிற பொழுது பாபாவை கேள்வி கேட்காத. ஏன்னா பாபா நம்ம கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் போறாரு, வழி நெடுக்க போறாரு. நமக்கு தெரியாம இன்னைக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு தோணினாலும் கூட அது வழி தவறலை. அந்த பயிற்சி இதுதான் பாபாவுடைய பக்தி. இன்னைக்கு இப்படி ஒரு நாளை நீ கடத்தினியானா நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? நீ அமைதியா இருப்பாப்போ அதை பார்த்து வாழ்க்கை மெதுவாக சிரிக்கும், சரியாகும், சந்தோஷமாகும். அதுதான் பாபாவுடைய வேலை. அதைத்தான் நம்மளை செய்ய சொல்றாரு. அதுதான் உண்மையான பக்தனுடைய ஒரு தாத்பரியம், பக்தனுடைய தகுதி. அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா பாபா நம்ம கூட வழியெல்லாம் வருவார், வாழ்க்கையெல்லாம் வருவார். அல்லாஹ் மாலிக்.